மதுரை மாவட்டத்தில் நெல் கொள்முதல் நிலையங்களில் அதிகாரிகள் துணையோடு மூட்டை ஒன்றிற்கு 70 ரூபாய் வரையில் ஒப்பந்ததாரர்கள் லஞ்சம் பெறுவதாக குறைதீர் கூட்டத்தில் விவசாயிகள் குற்றம் சாட்டினர். இதுகுறித்து புகார் அளித்ததால் வீடு தேடி வந்து மிரட்டல் விடுப்பதாகவும் விவசாயி கூறினர். லஞ்சம் பெற்றதற்கான ஆதாரத்துடன் வந்து புகார் அளித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தெரிவித்தார். நான் விவசாய சங்க தமிழ்நாடு விவசாய சங்கத்துடைய மாவட்ட பொருளாளர். என்னுடைய பெயர் வி. அடக்கி வீரமணி. இன்று நடந்த மதுரை மாவட்ட விவசாயிகள் குறைதீர் கூட்டத்திலே நாங்கள் விவசாயிகள் நெல் கொள்முதல் நிலையங்களில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை, அங்கே சிப்பத்திற்கு 60 ரூபாய் 80 ரூபாய் என்று வாங்கக்கூடிய குறைகளை எல்லா விவசாயிகளும் சொன்னோம், நாங்களும் சொன்னோம். ஆனால் இதை மாவட்ட ஆட்சியாளர்னு சொல்லுகின்ற பொழுது, நீங்கள் புகார் கொடுங்க, யாருன்னு காசு கொடுக்கக்கூடாது அப்படின்னு நல்லதாக சொன்னாங்க. உண்மையை சொல்கிறாங்க. ஆனால் விவசாயிகள் புகார் கொடுக்க அஞ்சுறாங்கன்னா அதற்கு காரணம் அவருடைய நெல் தனிமைப்படுத்தப்படும் அல்லது அவர் நெல்லை போட மாட்டாங்க. அப்போ அவர் 4 நாள் மழை பெய்ச்சுன்னா அந்த விவசாயி நாசமாக போயிடுவார். இப்படி ஒவ்வொருத்தரும் பயந்துக்கிட்டு யாரும் புகார் கொடுக்க முன் வர்றதில்ல. அப்படி துணிஞ்சு யாராவது புகார் கொடுத்தால் அவர்கள் மீது தாக்குதல் நடந்திருக்குது. போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க மீது என்னை எப்படி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்? இதெல்லாம் உள்ளூர் இருக்கக்கூடிய சில பிரமுகர்கள் நாங்கள் தான் சென்டர் நடத்துகிறோம் என்று சொல்லி 60 ரூபா 80 ரூபா வாங்குகிறாங்க. அப்படி பாதிக்கப்பட்ட 2-3 வருஷங்களுக்கு முன்னாடி நான் பாதிக்கப்பட்டவங்கள நான் ஒருத்தன். அப்படிலாம் புகார் கொடுத்து மிரட்டப்பட்ட நிலைமையில் நான் அன்றைக்கே புகார் கொடுத்துருக்கேன். ஆனால் இதுவரையும் அந்த நடவடிக்கை எதுவுமே கிடையாது, அதோடு முடிஞ்சு போச்சு. ஆனால் இது தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருடமும் நடக்குது. ஒவ்வொரு வருடமும் அவங்க வாங்கக்கூடாதுன்றாங்க, நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நடந்துக்கிட்டே இருக்குது, கொடுத்துக்கிட்டு இருக்காங்க விவசாயிகள் புகார் சொல்லி பொதுவான ஒரு அறிவிப்பாக தான் சொல்கிறாங்களே ஒழிய தீர்வு என்பது இல்லை. எனவே வருங்காலத்தில் அரசு நேரடி கொள்முதல் நிலையங்களில் அப்பப்போ விஜிலன்ஸ் போய் அல்லது மாவட்ட ஆட்சியரை நேரடியாக போய் திடீர் ஆய்வு செய்து கண்டுபிடிச்சி கடுமையான தண்டனை எடுக்கணும். அங்கே யாராவது பொறுப்பாளர் சொல்லி உள்ளூரில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்காரங்க அல்லது ஏதோ ஒரு பிரமுகர் என்ற அடிப்படையில் அவங்க பண்ணக்கூடிய அட்டூழியங்களை ஒழிச்சாகணும். அப்படி ஒழிச்சாதான் விவசாயி உண்மையான லாபம் பெற முடியும். விவசாயி ஒரு 200 சிப்பம் போடுறான்னா 12,000 10,000 அவன் ஏற்கனவே தன்னுடைய நகைகள் அடகு வச்சு அல்லது வேறு ஏதேனும் வட்டி கடன் வாங்கி தான் விவசாயம் பண்ணியிருக்கிறான். ஆனால் இவர்களுக்கு லஞ்சம் கொடுப்பதுக்காகவே 12,000 ரூபாய்க்கு நகை திரும்ப அடகு வைக்கணும். அப்புறம் அடகு வச்சு லஞ்சம் கொடுத்து அப்புறம் விவசாயி கிடைக்கும் போது அப்போ என்ன ஆகுதுன்னா, இன்னொரு 1 மாதம் கழிச்சே அவங்களுக்கு கிடைக்கும். அந்த கிடைக்கிறது 1 மாதம் ஆகிடும். அப்போ இவர் அக்கௌண்ட்டில் ஏறி அதுக்கப்புறம் அந்த கடனை அவர் அடைக்கணும். அப்போ தன்னுடைய நெல்லை பாடுபட்டு கொண்டு வந்த நெல்லை எடை போட்டு அந்த எடை போட்டு விற்கிறது கூட ஒரு கமிஷன் கொடுக்குறக்கா நெல் கடன் வாங்க வேண்டியிருக்குன்னா இதை விட கொடுமை எங்கே இருக்குது? எனவே இப்படிப்பட்ட கொடுமை தமிழகத்தில் தொடருது. அதை தொடர்ந்து நாங்கள் எதிர்த்து கொண்டிருக்கிறோம், வால் போஸ்டர் போடுறோம், போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் தீர்வு என்பது அரசு தான் நினைக்கணும். இன்றைக்கு ஒவ்வொரு அங்கே வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு 10 ரூபா என்பது கொடுக்குறாங்க, ஒரு சிப்பத்துக்கு அரசே கொடுக்குறாங்க. ஆனால் அந்த 10 ரூபா என்பது போதவில்லை என்பது அங்கே உள்ள வேலையாளர்களுடைய அது அரசு தீர்மானித்து கூடுதலாக கொடுத்து விவசாயிகளிடம் எந்த 1 ரூபாயும் வசூல் பண்ணக்கூடாது என்ற அவர்களுடைய நிலையை உறுதிப்படுத்த வேண்டும். அப்படி செஞ்சால் தான் எதிர்காலத்தில் விவசாயிகள் இந்த பிரச்சனை இல்லாமல் இருக்க முடியும். எனவே விவசாயிகளை பாதுகாக்கிறதுக்கான ஒரு பொது முடிவை அரசும் அதிகாரிகளும் சேர்ந்து எடுக்கணும். இப்போ ஊரில் கூட்டத்தில் பொதுவாகவே எல்லாருமே அதே ஒரு குற்றச்சாட்டை தானே வைக்க முடிஞ்சிச்சு. நீங்கள் அது என்ன மாதிரியான பிரச்சனையை சந்திச்சிங்க? நான் என்னுடைய சிப்பங்கள் போட்டுக்கும்போது ஒரு 80-90 சிப்பம் போட்டிருந்தேன். அதுக்கு நான் பணம் தர முடியாதுன்னு மறுத்ததுனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த பணத்துக்குரிய சிப்பத்தை திருடி வச்சுக்கிட்டாங்க. அப்போ நான் நேரடியாக புகார் கொடுத்து அவங்க இங்கே மாவட்ட ஆட்சியர் கொடுக்குறேன், அந்த அவங்ககிட்டையும் கொடுக்குறேன். அதே போல் போலீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், விஜிலன்ஸ்லேயும் கொடுக்குறேன். ஆனால் எல்லாம் வந்தால் கேட்டாங்க. ஆனால் கடைசிக்கு நான் இவ்வளோ எதிர்த்த பிறகு அந்த சம்மந்தப்பட்ட பிரமுகர்கள் என்னை அடிக்க வந்ததுனால நான் போலீஸ் புகார் கொடுத்தேன். அது பெரிய பிரச்சனையாக மாறினோடனே அதிகாரிகள் மேல் அதிகாரிகள்லாம் என்ன பண்ணாங்கன்னா அவர்கிட்ட 6 மூடை எடுத்தாங்களா, அந்த 6 மூடை மட்டும் அவர் அக்கௌண்ட் திரும்ப பணத்தை கொடுத்துட்டாங்க.
ஆனால் அந்த வழக்கு எதுவுமே இல்லை, அதோட போயிடுச்சு. யார் பண்றது இதெல்லாம்? அதெல்லாம் வந்து உள்ளூரில் பிரமுகர்கள், அந்த ஊரில் வசதியானவங்க, ஆளுங்கட்சி பிரமுகர்கள் இப்படித்தான் அவங்க எடுக்கிறாங்க. ஆனால் 2 ஆளுங்கட்சியிலுமே இது நடக்குது. இல்ல நான் என்ன சொல்றேன், நீங்க உங்கள பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு மொத்தமா கம்ப்ளைண்டா கொடுக்க முடியாது? எங்களில் பாதிக்கப்பட்டவங்களாம் சேர்த்துக்கு நம்ம கூப்பிட்டோம்னா அது வந்து வரமாட்டாங்க. விவசாயி தனக்கு பாதிக்கும் என்று ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் அச்சப்படுறாங்க. அந்த அச்சப்படுறதை வந்து தவிர்க்கிறதுக்கு அரசு தான் உதவி பண்ணணும். அரசு தான் அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணணும், நீங்கள் தைரியமாக வாங்கன்னு சொல்லணும். ஆனால் அப்படி என்கரேஜ்மெண்ட் தைரியமாக போகிற என்னை போன்றவர்களுக்கே அப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்கும்போது சாதாரண விவசாயிகள் வந்து அவ்வளவு துணிச்சலாக வருவதற்கு வாய்ப்பு இல்லை. எனவே அதைவே ஒரு குறையாக காமிச்சு நீங்கள் புகார் தர மாட்டேங்கிறீங்க, நாங்கள் எப்படி இருக்காருன்னு மாவட்ட ஆட்சியர் சொல்வது சரியில்லை. ஆதாரத்தோட புகார் வேணும்னு கேட்குறாங்க. ஆமாம், ஆதாரத்தோட புகார் கொடுப்பாங்க, இந்த கேட்குறாங்கன்னா. ஆனால் அவங்க வந்து லஞ்சம் கொடுக்கறதுக்கு எப்படி ஆதாரம் காமிக்க முடியும்? மறைமுகமாக தானே லஞ்சம் வாங்குறாங்க.